ஸோ VLookup யூசேஜ் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு சின்ன மேப்பிங் மூலியமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ மேப்பிங்னா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்கிட்ட வந்து இது வந்து ஒரு டேட்டா இருக்கு. ஸோ ஒரு ஆர்டர் சம்மரி டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா டேட்டாவும் இருக்கு. பட் வந்து ப்ராஃபிட் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் மிஸ் ஆகுது. எக்ஸல்ல எப்படி வந்து VLookup ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது, அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் டேட்டா வந்து செப்பரேட்டா இருக்குது. ஆனா எல்லா ரெக்கார்டுக்கும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு 15 ரெக்கார்ட்ஸ்க்கு மட்டும்தான், ஆர்டர் ஐடிக்கு மட்டும்தான் எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் டேட்டா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா இல்ல, ரேண்டமா. இப்போ எனக்கு வந்து 1001ல இருந்து 1043 வரைக்கும் எனக்கு ஆர்டரா வந்து இந்த ப்ராஃபிட் டேட்டா இருக்கு. எனக்கு எல்லா 43 ரெக்கார்ட்ஸுக்கு வந்து ப்ராஃபிட் டேட்டா இருக்கு அப்படின்னா இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து மேப்பிங் முடிஞ்சிடும். எனக்கு வந்து மிஸ் ஆன டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்றேன். நான் வந்து தனியா ஒரு செப்பரேட்டா இருக்கிற ஃபைல்ல இருந்து எனக்கு மிஸ் ஆன டீட்டெயில்ஸ் மட்டும் எடுத்து நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த மேப்பிங்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து சில டேட்டா வந்து இன்க்ளூட் பண்ண மிஸ் பண்ணிடுவோம். இல்ல லேட்டா வந்து ஒரு வேலை ஒரு பார்ட் ஆஃப் டேட்டா வந்து ரெடியா இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து கொஞ்சம் லேட்டா வரும். ஸோ ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதை மட்டும் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த VLookup யூசேஜ், இந்த VLookup வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த VLookup ஃபங்க்ஷனை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஸோ VLookup ஈக்குவல்டுன்னு கொடுத்து, ஸோ ஈக்குவல்டுன்னு கொடுத்தாதான் இதுல நீங்க VLookupன்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி, அவ்வளவுதான். ஸோ என்ன எதுவுமே பண்ணாது. ஈக்குவல்டுன்னு கொடுத்தாதான் இது வந்து ஒரு ஃபார்முலா செல்லா மாறுது. ஸோ VLookup அப்படின்னு கொடுக்குறேன். இதுல வந்து 4 பேராமீட்டர் இருக்கு. ஸோ லுக்அப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ், ரேஞ்ச் லுக்அப் அப்படின்னு சொல்லி 4 பேராமீட்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா VLookup, லுக்அப் வேல்யூ. இந்த லுக்அப் வேல்யூ என்னன்னா எந்த வேல்யூவை நீங்க வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இந்த 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 டேபிள் டேட்டால வந்து நான் மேட்ச் பண்ண வேண்டிய டேட்டா எது அப்படின்னா ஆர்டர் ஐடி. ஸோ ஆர்டர் ஐடியை மேட்ச் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த டேபிள் டேட்டா. ஸோ இது வந்து எனக்கு இருக்கிற ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் டேட்டாவில் ஸோ எனக்கு வந்து இந்த டேபிள்ல வந்து 3 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஆர்டர் ஐடி, செகண்ட் காலம் ப்ராஃபிட், தேர்ட் காலம் வந்து டெலிவரி டேட். ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற இந்த ஆர்டர் ஐடியை வந்து மேட்ச் பண்ணி எனக்கு 1001 அப்படின்னா செகண்ட் காலம்ல இருக்கிற இந்த 177 இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த செல்ல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் VLookupல லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 1001 செக் பண்ணு அப்படின்னு சொல்றேன். எங்க போய் செக் பண்ணணும்னா இந்த டேபிள்ல போயிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த டேபிள்னும் போது நான் இந்த 3 காலமையும் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் மாதிரி செலக்ட் பண்ணாம, இந்த மாதிரி டேபிள் மாதிரி செலக்ட் பண்ணாம ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். அது ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். மூணாவது வேல்யூ வந்து எந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை வந்து இந்த டேபிள்ல இருந்து எந்த காலம்ல இருக்கிற டேட்டாவை நம்ம அங்க வந்து பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். எனக்கு வந்து செகண்ட் காலம்ல இருக்கிற டேட்டாவை பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கொடுத்துறேன். ஃபைனலா வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படி ஏன் கொடுக்குறோம்னா இது வந்து அப்ராக்சிமேட் செச்சா இல்ல கம்ப்ளீட் செச்சான்னு கேக்குது. ஒரு செல்ல இருக்கிற கம்ப்ளீட் வேல்யூ 1001 ஃபுல்லா கம்ப்ளீட்டா மேட்ச் ஆனாதான் அந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணுவேன். இல்ல அப்ராக்சிமேட்டா மேட்ச் ஆனா பேஸ்ட் பண்ணிடலாமான்னு கேக்குது. ஸோ நான் வந்து ஃபுல்லாவே ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா ஃபுல் மேட்ச் கேட்கும். ட்ரூன்னு கொடுத்துட்டோம்னா இதுல அப்ராக்சிமேட்டா வேல்யூ மேட்ச் ஆனாலும் அதை பேஸ்ட் பண்ணிடும். நான் உங்களுக்கு அதையும் வந்து உங்களுக்கு எப்படி என்ன என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ரூ கொடுத்தா என்ன நடக்குது அது அப்படின்றத அதையும் வந்து உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் காப்பி பண்ணி லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1001க்கு வந்து 177 வருது, 1003க்கு வந்து 80, 1003க்கு வந்து 254. இந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா வேல்யூயும் உங்களுக்கு வந்து அழகாக போயிட்டு அந்த ரெக்கார்டுக்கு நேராக மேட்ச் ஆகி பேஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து VLookup. ஸோ எனக்கு ஏன் வந்து நான் டேபிள் அரே வந்து ஃபுல் காலமே செலக்ட் பண்ணேன் அப்படின்றது காரணம் சொல்றேன். ஸோ இது வந்து நான் லுக்அப் வேல்யூ. ஸோ நான் எனக்கு ஆர்டர் ஐடியை மேட்ச் பண்ணணும். ஸோ ஆர்டர் இங்க என்ன ஐடி இருக்குதோ இந்த காலம் ஏல இருக்கிற இந்த ரெக்கார்ட் நம்பரை ஆர்டர் ஐடி நம்பரை வந்து மேட்ச் பண்ணி எதில் மேட்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டேபிள்ல. ஸோ நான் வந்து இப்போ இந்த ஒரு டேபிளாவே செலக்ட் பண்ணி இந்த டேபிள்ல வந்து நான் கொடுத்துட்டு ரெண்டாவது காலம்ல இருக்கிற இந்த டேபிள்ல செகண்ட் காலம். ஸோ நான் இந்த கொடுத்துருக்கிறேன்ல இந்த டேபிள் A1ல இருந்து C2ல
ஷீட் 2ல இருக்கிற A1லேருந்து C16க்குள்ள எந்த காலமை வந்து நான் பேஸ்ட் பண்ணணும் அங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஸோ 0. ஸோ ஃபால்ஸ் கொடுத்துறேன். இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். இதை வந்து ஃபுல்லாக லாஸ்ட் காலம் வரைக்கும் பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 வேல்யூ மட்டும்தான் பேஸ்ட் ஆகிருக்கு. மிச்சம் இருக்கிற வேல்யூலாம் பேஸ்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே வந்து A1 C16. ஸோ நம்ம செலக்ட் பண்ண டேபிளோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A1லேருந்து C16. ஸோ இந்த A1ல் எப்பயுமே வந்து VLookup வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற டேபிள் அரேயில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற வேல்யூவை தான் மேட்ச் பண்ணும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து மேட்ச் பண்ண வேண்டிய வேல்யூ என்னென்னா A2ன்றது வந்து 100. ஸோ 1001 எங்கே மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த காலம் இந்த டேபிள் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க இந்த டேபிள் அரேயில் ஃபஸ்ட்டு காலமில் ஒவ்வொரு ரெக்கார்டாக மேட்ச் பண்ணிட்டே வரும். ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கே வருதோ அங்கே ஸ்டாப் ஆகிட்டு அதோட வேல்யூ வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ செகண்ட் அடுத்துக்கு நம்ம இதை காப்பி பண்ணி ஃபார்முலாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா A3ன்னு வந்து ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இங்கே A2ன்னு கொடுத்தோம். ஆனால் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது A3ன்னு ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஷீட் 2ல இருக்கிற இதுவும் எக்ஸலில் வந்து நீங்கள் அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த ரோ வந்து அதோட ரெஃபரன்ஸ் வந்து ஒவ்வொரு ரோ பை ரோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதோட ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A3ன்னு இங்கே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே A2லேருந்து C17 வரைக்கும். ஸோ என்ன பண்ணுன்னா A2லேருந்து C17 வரைக்கும் சர்ச் பண்ணுது. இப்போ இந்த வேல்யூவில் வந்து ஏன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பண்ண வேண்டிய ஐடி வந்து 1008. எந்த அரேவை நம்ம எடுத்துக்கிறது ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறதுனா A8லேருந்து C23 வரைக்கும். A8 எங்கே இருக்குது? A8 இங்கேருந்து C23 வரைக்கும். ஸோ இந்த காலமுக்குள்ள இந்த டேபிளுக்குள்ள நம்மளுக்கு வந்து 1008 இருக்கான்னு பார்ப்போம். இல்லை. ஸோ அவங்களுக்கு அதனால NA அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல் காலமே செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபுல் ஓவர் கம் பண்ணணும். இது எனக்கு காலம் A2C வேணாம், எனக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேணாம். பட் அதுக்கு வந்து எனக்கு இதுலேயே வந்து இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல A1 அப்படின்ற 1க்கு முன்னால் ஒரு டாலர் சிம்பலும் C16க்கு முன்னால் ஒரு டாலர் சிம்பலும் கொடுத்துட்டு இப்போ வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வேல்யூ வரும். இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற நீங்கள் எந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். 16 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் 16ஆகவே வரும். எத்தனை ரோ நீங்கள் கொடுத்தாலும் அத்தனை ரோவுக்கும் 16ஆகவே வரும். ஸோ இந்த இது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ மாதிரி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் வந்து மாறாது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஃபுல் காலமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னா இப்போ எனக்கு இந்த நாட் அப்ளிகபிளில் வேறு ஏதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் காமிக்காமல் எனக்கு வந்து நாட் அப்ளிகபிள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை காமிக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இஃப் NA அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹோல் VLookup பாஸ் பண்ணிவிட்டு நாட் அப்ளிகபிள் எஸ் அப்படின்னா அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். நோ அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே கொடுத்துருக்குற இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். நாட் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துருக்கு. இன்னொன்று இங்கே வந்து நான் ஏன் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன் ட்ரூ கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரூ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1001 வந்து மேட்ச் ஆகும். எக்ஸாக்ட் மேட்ச் வந்து இதில் இருக்குது. 1001 இருக்குது. பட் வந்து ட்ரூ இல்லை. ஸோ ட்ரூ இல்லை அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து லாஸ்ட் ரோ வரைக்கும் அப்ராக்சிமேட் மேட்ச் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட் மேட்ச் எங்கே வருதுன்னா 1001 வருது. நீங்கள் வந்து நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா ஜஸ்ட் ட்ரூன்னு கொடுக்கும்போது அப்ராக்சிமேட் வேல்யூவை வந்து ஃபைன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து இங்கே வந்து கொடுத்துரும். ஸோ 177க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1001க்கு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் இருக்குது. ஸோ 1002க்கு வந்து நம்மளுக்கு இங்கே ரெக்கார்டு இல்லை. ஆனால் என்ன பண்ணுவோம் அப்ராக்சிமேட்டாக ஏதாவது வேல்யூ ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக எது மேட்ச் ஆகுதோ அதோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடணும். ஸோ 177 வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து ட்ரூன்னு கொடுக்கக்கூடாது, ஃபால்ஸ்ன்னு தான் கொடுக்கணும். ஸோ உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் இதை வந்து மாற்றிக்கிங்க. ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு VLookup வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்.
பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட கொரியை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.